4:30 ஆயிடுச்சுங்க. வீட்டிலேருந்து கிளம்பி வச்சேன். 500 கேலரி பர்ன் பண்ணுங்கிற ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்படி இருக்காங்க போகிறது கலோரி பர்ன் பண்ணுறக்க கிரவுண்டுக்கு. அப்போயே நம்ம பைக்கில் போனோம். அதான் சைக்கிள் ஒரு 2 கிலோமீட்டர் சைக்கிளில் போயிட்டு அங்கே கிரவுண்டில் போய் ஒரு 45 மினிட்ஸ் 1 ஹவர் நடக்கிறது. 5:30 வீட்டுக்கு வரணும். கிளம்பியாச்சு. இப்போ நேற்றுக்கு வந்து 70.7 காலையில் என்னோடய வெயிட்டை. இப்போ இந்த ரன்னிங் எவ்வளோ கலோரி பர்ன் பண்ணுதுன்னு பார்க்கலாம். வாக்கிங் ப்ளஸ் ரன்னிங். ஆக்சுவலாக வீட்டிலேருந்து நடந்து போகலாம் கிரவுண்டுக்கு. ஏன் நடந்து போகலான்னா நாய்கள் தொல்லை, நடந்து போகிறது ரிஸ்க்கு, அது ஒன்று. சைக்கிளிங் பண்ணதில் எவ்வளோ கலோரி பர்ன் இருக்குது, நடந்து போனதில் நடக்கிறது எவ்வளோ கலோரி பர்ன் இருக்குது மொத்தமாக. அப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வெயிட் எவ்வளோ இருக்குன்னு நான் அனுப்புகிறேன். பெருசாக காஸ்டியூமில் எதுவும் போடல. எப்பவும் போடுற ட்ராக் பேண்ட்டு, ஷூவு, நார்மல் சட்டை தான். எல்லாம் போடணும்னு நினச்சேன், பட் போடல. பார்க்கலாம், இது மூலமாக எனக்கு ஏதாவது தொந்தரவு பண்ணுதுன்னு நாளைக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி நம்ம போகிறப்ப ஃபோனில் டார்ச் ஆன் பண்ணிக்கணும். சைக்கிள்லாம் போகிறப்ப, ஏன்னா பின்னாடி வர வண்டியோ முன்னாடி வர வண்டிக்கோ நம்மளுக்கு தெரியாது. அதனால் பெஸ்ட்டு சாய்ஸ் ஃபோனில் டார்ச் ஆன் பண்ணிட்டு போனோம். அது இன்னொரு விஷயம் என்ன பண்ணால், நம்ம ஏற்றப்போ ஒரு நாய் அது இதுன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது பைக் வருதுன்னு சொல்லி நம்ம மட்டும் கடிக்க வராது. மெயினாக வால்யூம் எதுவும் வச்சுட்டு ஓட்டக்கூடாது. கதை கேட்டு போகிறேன் அப்படி இப்படின்னு போனோம்னா நம்மளோட நாய் வந்து வித்தியாசமான சத்தம் காலையில் கேட்குது, எவனோ வந்துட்டான் அப்படி சொல்லி அட்டாக் பண்ண வந்துடும். சத்தம் இல்லாமல் போனோம். அந்த பக்கம் ஒரு தலைவர் என்னை பார்த்து குலைக்கிறாரு. யார் பண்ணிங்க? இதுக்கு நான் பேசாமல் தான் வரேன். சத்தம் கேட்குதா? அதான் சொல்ல வரேன். அப்புறம் அடுத்து முக்கியமானது, கலோரிஸை கரெக்டாக எடுத்துக்கணும். நைட்டு வந்து கிரேவிங்காக இருக்குது, ஒரு 6:30 சாப்பிட்றேங்க. அதுக்கப்புறம் கிரேவிங்காக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலனா தக்காளி லோ கலரி 10 கலரி தான் இருக்கும், 10-20 கலரி. ஒரு தக்காளி சாப்பிடுங்க, பசி அடங்கிடும். அப்படி இல்லைன்னா வேறு என்ன, குக்கும்பர், இது வெள்ளரிக்காய், அது ஒன்று சாப்பிடுங்க, பசி அடங்கிடும். காலையில் எழுந்திரிச்சோன்னையும் பசிக்குது இந்த 4 மணிக்கு அப்படின்னா சால்ட்டு போட்டு லெமன் ஜூஸ் குடிங்க. ஹனி இல்லாமல் சால்ட்டு போட்டு லெமன் ஜூஸ் வார்ம் வாட்டரில் குடிங்க. உங்களுக்கு அந்த ஹங்கர் கிரேவிங்ஸை ஸ்டாப் பண்ணிடும். இதெல்லாம் எதுக்குன்னா, நம்ம ஒரு 7 மணி 7:30 இல்லை 8 9 மணி மாதிரி காலையில் சாப்பிட்ற வரைக்கும் பசி இல்லாமல் இருக்கிறதுக்கு. ஆமாம்.